Hi, welcome to our channel D2 Recipes and Remedies. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு தவா ஃபிஷ். வீட்டிலேயே மசாலாஸ் எல்லாம் எப்படி ரெடி பண்ணி ஒரு தவா ஃபிஷ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், கார்லிக் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்துட்டு குருமிளகு, வரமல்லி, சீரகம், ஒரு லெமன் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஃபிஷ்ஷோட அளவு எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி இதையெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ண போகிறேன். இது மசாலா வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மசாலா தான், பட் ஆனால் நீங்கள் கடை மசாலாலாம் யூஸ் பண்ணாமல் இது வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு அதிகமாகவே சேர்த்திக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். காஷ்மீரி சில்லி வந்துட்டு காரம் உங்களுக்கு அளவாக இருக்கும், கலர் நல்லா கிடைக்கும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதையெல்லாம் நைஸாக அரைச்சாச்சு தண்ணி விட்டு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு லெமனை வந்துட்டு நான் ஸ்க்வீஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். யூஸ்வலாக நம்ம புட்டெல்லாம் செய்கிறக்காக கூட வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி அரிசி மாவே போதும். அது வந்துட்டு கொஞ்சம் திக்னஸ்க்கு ஆட் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணுங்கள். பீசஸை வந்துட்டு தவா ஃபிஷ் வந்துட்டு ட்ரை பண்ணுறதை விடையும் இந்த மாதிரி ஃபுல் ஃபிஷ்ஷில் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலா இதில் அப்ளை பண்ணிடுங்க. இது நியர்லி 1 hour ஊறணும். 1 hourக்கு மேலேயே ஒரு 2 hours 3 hours எல்லாம் ஊறிச்சுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். பட் ஆனால் மினிமம் 1 hour அதை நீங்கள் ஊற வைக்கணும். நல்லா அப்ளை பண்ணிடுங்க. ஃபிஷ்ஷை கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இடையில கீரல் போட்டு வச்சுருக்கேன், அதுக்குள்ளே எல்லாம் மசாலாஸ் நல்லா அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் இதை வந்துட்டு கோகோனட் ஆயிலில் வேணாலும் போட்டு எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் யூஸ்வலாக எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதிலேயே கூட இது பண்ணலாம். இப்போ மெரினேட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் கடாய் வச்சுட்டேன். அயன் ஸ்கில்லெட் வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலாக இந்த ஸ்கில்லெட் வந்துட்டு இந்த மாதிரி அயன் ஸ்கில்லெட்டில் பண்ணுறது வந்துட்டு ரொம்பவே நல்லது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். தவா ஃபிஷ்ஷோட டேஸ்ட்டும் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நான் ஃபிஷ்ஷை வந்து அதில் வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சமே ஆயில் விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு சைடு வந்துட்டு நல்லாவே ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ 2 சைடு ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான தவா ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.